நம்ம க்ளீ மோட் ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கான செகண்ட் கொஷின் இந்த ஸ்டோரியிலேருந்து தான். ஒரு ராஜா அவரோட நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. அந்த கிராமத்தில் போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 40 யானையை வளர்த்துட்ருக்காரு. அதில் 15 குட்டி யானையும் இருக்குது. ராஜா கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த 15 குட்டி யானையும் அவங்க சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க. மிச்சருக்கு எல்லா பெரிய யானையும் கையில் கட்டி போட்டிருக்காங்க. இவருக்கு ஒரே சந்தேகம், என்ன இது இவ்வளோ பவர்ஃபுல்லான எலிஃபெண்ட்லாம் நீங்கள் கையில் கட்டி போட்டிருக்கீங்க, இவ்வளோ குட்டி யானையெல்லாம் போய் சங்கிலியில் கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த யானை வளர்க்குறவர் சொல்கிறாரு, யானை மற்ற அனிமல் மாதிரி கிடையாது, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அது நம்மக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போகணும்னு நினச்சதுன்னா நம்ம எவ்வளோ தான் கட்டி வச்சுருந்தாலும் போயிடும். அதனால் இதை குட்டியிலேருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றார். அது எப்படி அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த குட்டி யானை எல்லாத்தையுமே நான் சங்கிலியில் கட்டி போட்டுருவாங்க. இந்த யானை என்ன பண்ணணும்னா அது உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் அது உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியாக ஒரு நாள் அது உடைக்கிறத ட்ரை பண்ணிவிட்டு அங்கேயே உட்கார ஆரம்பிச்சிடும். அப்படி என்றைக்கு அது உட்காருதோ அன்னைக்கு அதை நான் சங்கிலிலேருந்து கழட்டி நான் கயிறில் மாட்டிடுவேன். அதனால அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கயிறை உடைக்க ட்ரையே பண்ணாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த கதையை கேட்டோடனே ராஜாவுக்கு ஒரு கிளாரிட்டி வருது. ஒரு பேரியர் அப்படிங்கிறது மற்றவங்க நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, நமக்கு நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டோரியோட கொஷின் என்னென்னா, அவங்க வச்சுருந்ததில் எத்தனை பெரிய யானை இருக்குது, எத்தனை குட்டி யானை இருக்குது, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.